சொல்கிறேன் சார், இஃப் அட் ஆல் யூ கேன் அஃபோர்டு, ஏன்னா நீங்கள் காசு சேர்த்து வச்சு என்ன எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ். ஏன்னா சார் நிறையா யங் டைரக்டர்ஸுக்கும் நியூ ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் அவன் கதை பிடிச்சிருந்தாலுமே ஓகே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கதை சொல்கிறதுக்கும் டைரக்ஷனுக்கு உள்ள கேப் இருக்குல்ல, அது படமாக வர்றதுக்கும் அந்த கேப்பு வந்து கண்டிப்பாக பெரிய டவுட்டாக இருக்கும். ப்ரொடியூசருக்கும் சரி, ஹீரோஸுக்கும், ஆக்டர்ஸுக்கும் எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னா, கதை சொல்கிறானுங்க, புது பையனாக இருக்கான், என்ன பண்ணணும்னு சொல்லி அப்புறம் அவன் அவனோட பர்சனாலிட்டி, அவன் என்ன பேசுகிறான், எப்படி பேசுகிறான், இதை வச்சு சில பேர் நல்லா கான்ஃபிடண்டாக பேசுவாங்க, அவங்கள ஈஸியாக நம்பிடுவாங்க. இப்போ நாங்களாம் கான்ஃபிடண்டாக பேச மாட்டோம் சார். நாங்கள் தான் அவர் சொன்னால் ஆமாம் சார் நாங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவேன், இவனே யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னு டவுட் வரும். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்தால் நல்லா இருக்கு. இஃப் யூ குட் லைக் ஒரு சின்ன சீக்வன்ஸையோ இல்லை ஒரு சின்ன சீனோ இட்ஸ் ப்ரூவ்ஸ் வேர் யூ ஆர் குட் அட், என்ன உன்னோட ஸ்கில் செட்டில் டாப்பாக ஒன்று இருக்குல்ல, அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டாங்கன்னா they'll be very confident.